வாகைச்சூடவா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜீவா தான் அந்த நகையை எடுத்துருக்கணும் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தோம்னா சக்தி விட்டு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சக்தி வந்து சொல்கிறாங்க, அத்தை அங்கே பாருங்கள், ஜீவா வேணா வந்து தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் உண்மையிலே வந்து இந்த நகையை அவன் எடுக்கலை, யார் எடுத்தாங்கன்னு கேட்டதுக்கு கூட அவன் சொல்லலை அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து ஆமாம் அவனே எடுத்துருக்கும் போது அவன் எப்படி சொல்லுவான், அதிகாரிகளாக இந்த அதாவது மண்டபத்துக்கு வரப்போகிறாங்கன்னு சொன்னதுமே அந்த நகையை நல்லவன் போல் எடுத்து திருப்பி கொடுத்துட்டான் பார் அப்படின்னு சொல்லவும் அப்போ சக்திக்கு இது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் சரி தான் தன்னுடைய பையன் மேலே அப்போ தான் இந்த மாதிரிக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா தேவி வந்து நினைக்கிறாங்க, நல்ல வேலை இந்த ஜீவா நம்ம தான் நகை எடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு அவன் அம்மாச்சிக்கிட்ட சொல்லாமல் போனானே, அது வரைக்கும் சந்தோஷம்தான் சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் இங்கே பார்க்கும்போது தேன்மொழி வந்து அவங்க மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணமே வந்து தேவி தான், ஆனால் ஜீவா வந்து அந்த பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றிட்டான், அவன் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படிங்கும்போது இப்போ மீனாட்சி வந்து சொல்கிறாங்க, இவங்களெல்லாம் இப்போமே விடக்கூடாது, 4 வார்த்தை நல்லா கேட்டுட்டு வார் அப்படிங்கும்போது இல்லை மீனாட்சி இப்போ நீ ஏதாவது கேட்டேன்னா அது ஏன் மேலே தான் அந்த தப்பு வந்து விடியும், அதனால் நீ அமைதியாக இருந்துட்டு உன்னுடைய கல்யாணம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லவும் அது சரிதாங்க்கா, ஆனால் அதுக்காக இந்த தேவி பண்ணின தப்புக்கு நீ எதுக்காக பழி ஏற்றுக்கிடணும், ஜீவா மட்டும் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலன்னா ஒன்றை தானே வந்து எல்லாருமே சந்தேகப்பட்டிருப்பாங்க அப்படிங்கும்போது சரி மீனாட்சி அதுதான் இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுதுல, இதோட விட்டுரு, இது பெருசாக்க வேண்டாம் அப்படிங்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா போனா வந்து மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த ஃபோன் வந்து அவங்க சார்ஜில் போட்டிருக்கவும் அப்போ அந்த ஃபோனை பார்க்கும்போது அவங்க ஆதி கையில் தான் கிடைக்கிது. அப்போ ஆதித்யா வந்து என்னது ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அட்டன் பண்ணுறாங்க. இப்போ போனா வந்து மீனாட்சி அக்கா நான் தான் போனா பேசுகிறேன், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கேட்டதுமே வந்து ஆதித்யா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜீவா வந்து இது கவனிச்சிருந்தாங்க, என்னது ஆதித்யா யாருக்கிட்டேயோ பேசினதுக்கு அப்புறமா இந்த மாதிரிக்கு ஆச்சுது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து மீனாட்சியோட ஃபோன் ஆச்சுது, அதை எடுத்து இவன் எதுக்காக பேசணும், அப்போ அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபோனை வந்து அவங்க ஆதித்யா வந்து தன்னுடைய கோட்டு பாக்கெட் இருக்கலாம் அதுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. எப்படியாவது அந்த ஃபோனை வந்து எடுக்கணுமே அப்படின்னா அந்த கோட்டை வந்து அவனை கலட்ட வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஜீவா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு ஆதித்யாவுக்கு குடிக்கிறதுக்காக கொண்டுட்டு வர மாதிரிக்கு வராங்க ஜீவா. அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த கோட்டில் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸை அவங்க கொட்டி விட்டுறவும் ஐயோ தெரியாத நம்ம கொட்டி போச்சுது, நீங்கள் போய் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆதித்யா முறைச்சு பார்த்துக்கிட்டு அந்த கோட்டை கழட்டி வச்சுட்டு போகிறாங்க. கழட்டி வச்சதுமே ஜீவா பார்த்தோம்னா அந்த கோட்டில் இருக்கிற மீனாட்சியோட ஃபோனை வந்து அவங்க எடுக்கிறாங்க. எடுத்ததுமே கடைசி நம்பர் எது வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு அவங்க ஃபோன் பண்ணவும் போனா தான் அட்டன் பண்ணுறாங்க. ஆமாம் இதில் வந்து இப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சுது என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது மீனாட்சி அக்கா கல்யாணம் நடக்கக்கூடாது, அந்த ஆதித்யா நல்லவன் கிடையாது அப்படின்னு போனா சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா போனாவை பேச விடாமல் ஆதித்யாவோட ஆட்கள் வந்து போனாவை தன்னுடைய இடத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து அவங்க ஹலோ ஹலோன்னு ஜீவா சொல்லிக்கிட்டே இருக்கவும் போனாவை அவங்க தூக்கிட்டு போயிருந்தனால அந்த ஃபோனில் வந்து அவங்களால பேச முடியல. அதுக்கு மேலே அப்போ வந்து உடனே வந்து அவங்க ஜீவாவுக்கு என்ன பண்ணதுனே தெரியல, மீனாட்சியோட கல்யாணத்தை நிறுத்த சொல்லி போனாங்கிறவங்க ஃபோன் பண்ணாங்க. ஆனால் என்ன விஷயம் என்னென்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணினாக்கி அவங்க எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே இந்த ஆதித்யாவோட வேலையாக தான் இருக்கும். இப்போ எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொரு பங்கு பார்த்தோம்னா சுமதி தான் கட்டுறாங்க. சுமதி வந்து ரம்யா கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் உங்கள் கணவரை இன்னும் காணவே இல்லையே, அவர் என்ன வரதுக்கு லேட் ஆயிருமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு, எதுக்கு நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா பார்த்தோம்னா வந்து அவங்க கணவருக்கு அதாவது ஆதித்யாவோட மாமாவுக்கும் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொண்ணு மாப்பிள்ளையே மணமடைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லை ரம்யா நான் வந்து பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சீக்கிரமாக வாங்க அப்படிங்கவும் அப்போ பார்த்தோம்னா வந்து சுமதி கிட்ட அவங்க ரம்யா வந்து சொல்கிறாங்க, அவர் பக்கத்தில் வந்துட்டாராம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னார், எப்படியே கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளேயும் அவர் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படிங்கவும் உடனே சுமதியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சுமதி வந்து அவங்க நேராக மீனாட்சியோட ரூமுக்கு போகிறாங்க. அப்போது மீனாட்சி இந்த குளத்தில் பார்க்கும்போது நீ எவ்வளோ அழகாக இருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்கலங்கிட்டு இருக்கவும் அப்போ மீனாட்சி வந்து எதுக்குமா நீங்கள் அழுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இல்லை மீனாட்சி உன்னை இந்த இதில் பார்க்குறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், உங்கள் 2 பேருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுமதி வந்து கண் கலங்கிட்டு இருக்கும் போது இது பார்க்காமே இருந்துருவோன்னு சொல்லி நினச்சேன், ஆனால் என்னை வந்து அந்த கடவுள் பார்க்க வச்சுட்டாருமா என் மீனாட்சியோட கல்யாணத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா நீங்கள் அழாதீங்கம்மா, நீங்கள் அழுதாக்கி எனக்கு அழுக வரும் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா தேன்மொழியே சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் அழுதிங்கன்னா நாங்கள் 2 பேருமே அழுதுருவோம் அப்படிங்கும்போது ஐயோ நான் அழமாட்டேன், என் பொண்ணுங்களுக்கு ஒரு நல்ல
வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் தான் எனக்கு என் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து ரம்யாவோட கணவர் வந்துருந்தாங்க. வந்ததுமே ரம்யாவை பார்க்குறாங்க. அப்போ ரம்யா வந்து வந்துட்டிங்களா, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே மனமடைக்கு வந்துருவாங்க, அதுக்குள்ளே நீங்கள் வரதுக்கு லேட் ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி நான் வராமையா, நான் கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ஆதித்யா எங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆதித்யா ரூமில் இருக்காங்க அப்படிங்கவும் உடனே வந்து பார்த்தோம்னா அவங்கள பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்போ ஆதித்யா வந்து ரொம்பவே டென்ஷனோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த போனாவை நம்ம குடோனில் கெட்டி வச்சிருங்க, அவள் எக்காரணத்துக்கு கொண்டு கல்யாணம் முடிகிற வரைக்கும் வந்துடவே கூடாது, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவள் கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இவ்வளோ தான் நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் கடைசியில் அவளாவே வந்து என்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆதித்யா ரொம்பவே பதட்டத்தோடு பேசிகிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா வந்து அவங்க மாமா வந்துருந்தாங்க. வந்ததுமே ஆதித்யா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே ஆதித்யா திரும்பி பார்க்குறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் என்ன ஆச்சுது, என்ன ரொம்ப பதட்டமாக பேசிகிட்டு இருந்தேன், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. எங்கே பாரு, நீ ஏதாவது சின்ன சின்ன தப்புலாம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதெல்லாம் இதோட மூட்டை முடிச்சு கட்டி போட்டுரு, உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் உன் மேலே எந்த வித தப்பும் நடக்கக்கூடாது, அந்த தப்பே வந்து இந்த வாழ்க்கைக்கு அதாவது முடிஞ்சு போயிடும், அதனால வந்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன், அதனால இன்னும் போல இந்த தப்பெல்லாம் வந்து இதுக்கு மேலே நீ பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, நான் எந்த தப்புமே பண்ணலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா ஜீவாவை தான் காட்டுறாங்க. ஜீவா வந்து எப்படியாவது நம்ம புவனாவை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணத்துக்குள்ளே நம்ம அழைச்சிட்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா வந்து அடுத்ததாக ஒரு திட்டம் போடுறாங்க புவனாவை காப்பாற்றுறதுக்காக. எங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க ரம்யா வந்து சுமதி கிட்ட சொல்கிறாங்க, என் கணவரை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தீங்களா, என் கணவர் வந்துட்டார் அப்படிங்கும்போது, அப்படியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், இங்கே தான் இருக்கிறாரு நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கும்போது, அப்போ ஐயர் வந்து பொண்ணையும் மாப்பிளையும் வந்து அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கும்போது, சரி நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுமதி பார்த்தோம்னா வந்து அவங்க மீனாட்சி அழைக்கிறதுக்காக போகவும், ரம்யா வந்து அவங்க ஆதித்யாவை அழைக்கிறதுக்காக போகிறாங்க. ரெண்டு பேரும் மனமடைக்க அவங்க அழைச்சிட்டு வந்துடுவோம், ரெண்டு பேரையும் உட்கார வைக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வந்து மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை கூப்பிடுங்க அப்படிங்கும்போது, மாப்பிள்ளையோட அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், நானும் என் கணவர் தான், ஏன்னா அந்த சம்பிரதாயத்தெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது, சரி பரவாயில்ல நீங்களே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே பார்த்தோம்னா ரம்யா வந்து தன்னுடைய கணவரை கூப்பிடுறதுக்காக போகவும், அவங்க வந்து ஃபோன் பேசிட்டு இருக்கிறாங்க, எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகவும், அடுத்தது பார்த்தோம்னா அவங்க ரம்யாவும் அவங்க கணவரும் சேர்ந்தாப்புல வரவும், இதை பார்த்துட்டு இருக்கிற சுமதி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே ரம்யா வந்து அவங்க சுமதிட்ட சொல்கிறாங்க, இவர் தான் என்னுடைய கணவர் அப்படிங்கும்போது, அப்போ அவங்களும் வந்து பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தது அப்படியே வந்து பதட்டமாய் நின்று இருக்கிறாங்க. உடனே சுமதி பார்த்தோம்னா நீ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்தவும், அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. அதே இடத்துல பார்த்தோம்னா ஜீவா வந்து போனாவை காப்பாற்றி அழைச்சிட்டு வராங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.